வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. மக்களவை கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓம் பிர்லா அறிவிப்பு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒரே நாளில் தகர்த்துள்ளது மோடி அரசு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. செவிலியர் பணிக்கு காலி பணியிடங்களே இல்லாத நிலை உள்ளது. யாரையும் இந்த அரசு கைவிடாது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வரவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நிலையில் சென்னை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 2026 ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதையொட்டி எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன் முதல் கட்டமாக வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து தேர்தல் ஆணையம் 2 முறை வழங்கிய கால அவகாசம் கடந்த 14ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்களை 100% வழங்கி அவற்றை திரும்ப பெற்றுள்ளனர். இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்ட படிவங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்டம் வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே வரைவு வாக்காளர் பட்டியலில் சென்னை மட்டும் 14,25,000 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் செங்கல்பட்டில் 7 லட்சம் வாக்காளர்களும், திருநெல்வேலியில் 2,16,000 வாக்காளர்களும், தென்காசியில் 1,51,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் கோவையில் 6,50,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இந்த பட்டியலில் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் சரியில்லை என ஆட்சேபனை இருந்தால் ஜனவரி 18ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் எனவும், இடம் மாறியவர்கள் படிவம் 8, புதியதாக சேர்ப்பவர்கள் படிவம் 6 ஆகியவற்றை பூர்த்தி செய்து ஆவணங்களுடன் வழங்கி வாக்காளர் பட்டியலில் ஜனவரி 18ஆம் தேதிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 2,15,025 வாக்காளர்கள் இறப்பு, நிரந்தர குடிபெயர்வு, இருமுறை பதிவு, கண்டறிய இயலாதவர்கள் ஆகிய இதுல வந்து இப்ப இருக்கிற வரைவு வாக்காளர் பட்டியல்ல 10,88,005 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களாக வேலூர் மாவட்டத்தினுடைய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் மக்களவை காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்கள் அமளியில் முடிந்தாலும் 3ஆம் தேதி முதல் ஆக்கப்பூர்வமாக நிகழ்வுகள் நடைபெற்றன. வந்தே மாதரம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், டெல்லி காற்று மாசு, திருப்பரங்குன்றம் விவகாரம் ஆகியவை குறித்தும் காரசார விவாதங்கள் நடைபெற்றன. குறிப்பாக முக்கிய மசோதாவான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஆஜீவிகா மிஷன் என மாற்றி மக்களவையில் மசோதா நிறைவேற்றியது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து நிலையான அணுசக்தி பயன்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதுடன் மக்களவை கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். அவை கூடியதும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்ட பிறகு அவை ஒத்திவைக்கப்பட்டது. 20 ஆண்டு கால 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒரே நாளில் மோடி அரசு தகர்த்துள்ளது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பிபிஜி ராம்ஜி திட்டம் என்பது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மறுசீரமைப்பு அல்ல எனவும், மாறாக கிராமப்புற வேலைவாய்ப்புகளை அழிக்கும் திட்டம் இது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களுக்கும் கிராமங்களுக்கும் எதிராக ஒன்றிய அரசு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது என கூறியுள்ள அவர், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு உரிமைகளை வழங்கியதுடன் நெருக்கடி சூழலில் நடக்கும் இடம்பெயர்வுகளை குறித்துள்ளது என தெரிவித்துள்ளார்.
கிராமப்புற உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் 100 நாள் திட்டத்தை சிதைக்கவே ஒன்றிய பாஜக அரசு விரும்புகிறது எனவும், கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் முடங்கி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட போது கோடிக்கணக்கான மக்களை பசியிலிருந்து பாதுகாத்த திட்டம்தான் 100 நாள் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பெரிதும் பயனடைந்த பெண்கள், பட்டியலின, பழங்குடியினர், நிலமற்ற தொழிலாளர்கள், ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதையும் அவர்கள் அதிகாரத்தை அடைவதையும் ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு தடுக்கிறது என பதிவிட்டுள்ளார். செவிலியர் பணிக்கு காலி பணியிடங்களே இல்லாத நிலை உள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த 4.5 ஆண்டுகளில் 20,000 இருதய இடையீட்டு சிகிச்சைகள் மற்றும் 500 ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. அதற்கான பாராட்டு விழா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், செவிலியர்களை அரசு புறக்கணிக்க வேண்டும் என்ற நோக்கம் துளிக்கூட இல்லை எனவும், இதுவரை 3,783 பேருக்கு செவிலியர்களுக்கான பணி நிரந்தரம் செய்துள்ளோம் எனவும் கூறினார். செவிலியர் பணிக்கு காலி பணியிடங்களே இல்லாத ஒரு சூழல் உருவாகியுள்ளது என கூறிய அவர், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை. ஒப்பந்த செவிலியர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்கப்படுகிறது எனவும், யாரையும் இந்த அரசு விட்டுவிடாது எனவும் தெரிவித்தார். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரத்தை பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் பயன்படுத்தி இங்கே பாராட்டுக்களை பெற்றிருக்கிற மருத்துவர் பெருமக்கள் இதுவரை இது திறந்து வைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை சற்றேறக்குறைய இந்த 2.5 ஆண்டு காலத்தில் 500 அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு மகத்தான சாதனை படைத்திருக்கிறார்கள். 20,000 இருதய இடையீட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு மிகப்பெரிய அளவிலான சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 20,000 இடையீட்டு சிகிச்சைகள் மேற்கொண்ட மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும், துறை அலுவலர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கிற வண்ணமும், இதில் பயன்பெற்ற ஒரு சிலரும் இங்கே பங்கேற்கிற வண்ணமும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 20ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் மூலம் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாவட்டம் வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் மொத்தமாக 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் எனவும், இது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் 15.18% எனவும் தெரிவித்தார். குறிப்பாக இறந்தவர்கள் என்று 26,94,672 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் என்று 3,39,278 பேரின் பெயர்களும், இடம்பெயர்ந்தவர்கள் என்று 66,44,881 பேரின் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாஜக அரசு முற்றாக அழித்து ஒழிக்க நினைப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முற்றாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது.
அதற்காகவே இந்த பெயர் மாற்றம் என கூறினார். இந்த திட்டத்தின் மேல் அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி உள்ளது என கூறிய அவர், பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே காந்தியடிகளை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் எனவும், இந்த போக்கை கண்டிக்கிறோம். அத்துடன் திமுக தலைமையில் அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் ஒன்றிய அளவில் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் எனவும் தெரிவித்தார். ஆமா, 40% மாநில அரசுகள் இதில் பொறுப்பேற்க வேண்டும் என்று இப்போது சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். இதுவும் இந்த திட்டத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் செய்வதாகத்தான் தெரிகிறது. அதாவது மத்திய அரசு, அந்த ஒன்றிய அரசு இந்த வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என்பதை மறைமுகமாக அவர்கள் உணர்த்துகிறார்கள். இந்த திட்டத்தின் மீது அந்த அளவுக்கு அவர்களுக்கு காழ்ப்புணர்வு இருக்கிறது. எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்கி அதானி அம்பானி இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். 2 நடவடிக்கைகளை அவர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதை கண்டிக்கிற வகையில் வருகிற 22ஆம் தேதி எனது தலைமையில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. வரும் தேர்தலில் தாவைக்க தலைவர் விஜய் வெற்றி பெற்று கோட்டையில் ஆட்சி அமைப்பார் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடைவீதியில் உள்ள ஸ்ரீ கருட ஸ்தம்பம் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியையொட்டி தமிழக வெற்றி கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் 1008 வடமாலை சாற்றி வழிபாடு நடத்தினார். முன்னதாக கோவில் குருக்கள் சார்பில் செங்கோட்டையனுக்கு புராண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், விஜய்க்கு செங்கோல் எதற்காக கொடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அளித்தார். அப்போது எம்ஜிஆருக்கு கொடுத்தேன், புரட்சி தலைவிக்கு கொடுத்தேன், கோட்டையில் ஆட்சி அமைத்தனர். அதற்கு பின் 40 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய்க்கு செங்கோல் கொடுத்துள்ளேன். வரும் தேர்தலில் வெற்றி பெற்று கோட்டையில் ஆட்சி அமைப்பார் என தெரிவித்தார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 12,380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 221 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,21,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சூடானில் துணை ராணுவம் நடத்திய தாக்குதலில் 16 பொதுமக்கள் உயிரிழந்தனர். வடக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு சூடான். அந்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த ஆட்சியின் தலைவராக ராணுவ தளபதியான ஜெனரல் படகால் பர்கான் செயல்பட்டு வருகிறார். இதனிடையே துணை ராணுவத்தின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை ராணுவத்துடன் இணைக்க முயற்சி மேற்கொண்டார். இதற்கு அதிவிரைவு ஆதரவு படையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. துணை ராணுவம் கட்டுப்பாட்டில் இருந்த தலைநகர் கார்டூமினை கடந்த மார்ச் மாதம் ராணுவம் கைப்பற்றியது. அதேவேளை ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டின் தெற்கு கார்டூமின் மாகாணம் டில்லிங் பகுதியில் துணை ராணுவ படையினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 16 பேர் உயிரிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. மக்களவை கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓம் பிர்லா அறிவிப்பு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒரே நாளில் தகர்த்துள்ளது மோடி அரசு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. செவிலியர் பணிக்கு காலி பணியிடங்களே இல்லாத நிலை உள்ளது. யாரையும் இந்த அரசு கைவிடாது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.